அனைவருக்கும் வணக்கம். விநாயகப் பெருமானின் பாதம் போற்றி, குலதெய்வத்தின் பாதம் போற்றி, ஈண்டெடுத்த தாய் தந்தை பாதம் போற்றி. இதுவரைக்கும் யூடியூப்ல சொல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்காக சொல்ல போறேன். சீரீஸ் தொடரும், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த 4 நட்சத்திரக்காரங்கள் பாத்தீங்கன்னா அவங்க எந்த தொழில கை வச்சா முன்னேற்றம் அடையலாம், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த 4 நட்சத்திரக்காரங்களும் தலைமை தாங்கும் தொழில்களை தான் செய்ய விருப்பப்படுவாங்க. வீடு, திருமண மண்டபம், லாட்ஜ்கள், தங்கும் விடுதி இது போன்ற கட்டிடங்களை கட்டி வாடகைக்கு விட விருப்பப்படுவாங்க. பிளஸ் இவங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடனை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். பின்னாடி பார்ப்போம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு புதுசா இருக்கும். மருத்துவ தொழில், அரசு உத்தியோகம், தந்தை ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த தொழிலை கத்துக்கிட்டு எடுத்து செய்யறது, அரசியல் துறையில கால் வச்சு படிப்படியா முன்னேறி போறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு இருந்ததுன்னா அந்த கம்பெனியில மேனேஜர் போஸ்ட், அதிகாரி போஸ்ட், பஞ்சாயத்து தலைவர், வார்டு மெம்பர், எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழில தான் ஒரு முதலாளியா இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க இந்த 4 நட்சத்திரக்காரங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சாதாரண கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய காசு இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 100 நாள் வேலை செஞ்சாவது இவங்க அந்த கவர்மெண்ட் காசை சாப்பிடுவாங்க. சூரியனுடைய அருள் இருந்தா இவங்களுக்கு, இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நான் சொன்ன தொழில்கள்ல சூரியனோட அருள் குறைஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயத்துல நெகட்டிவான விஷயம் நிறைய நடக்கும். அப்பா சரியா இருக்க மாட்டாரு, அப்பாவுடைய வருமானம் இல்லாம கஷ்டப்படுவாங்க, அப்பாவுடைய உதவி இல்லாம கஷ்டப்படுவாங்க, கடன் வாங்கி கடனை கட்ட முடியாம அதுக்கு இன்னொரு கடன் வாங்குறதுன்னு கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது வாடகை வீட்டுல தங்கிட்டே இருப்பாங்க, அல்லது வாடகை வீட்டிலேயே வாழ்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும். சரி, அடுத்து பார்ப்போம். அதாவது இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு நேர்மறையா நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்ம வழிபாடு, ஆன்மாவை தியானம் பண்ணி உணர்றது, ஜோதி வழிபாடு. அடுத்து அடிக்கடி மலைப்பகுதிக்கு செல்கிறார்கள், திருவண்ணாமலைக்கு செல்கிறார்கள், அக்னி வழிபாடு செய்கிறார்கள், சூரிய வழிபாடு செய்கிறார்கள், சித்தர் வழிபாடு செய்கிறார்கள், வனவாசம் செல்கிறார்கள், சதுரகிரி, ஏழுமலை, கொல்லிமலை, மலைக்கோட்டை, மலைப்பகுதியில் இருக்கிற கோயில்களுக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த வருமானம் ரீதியாவோ, தகப்பன் சப்போர்ட் பண்றது ரீதியாவோ, தகப்பனுடைய பணம் கிடைக்கிறதோ, தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதோ, இதெல்லாம் அரசியல்ல ஒரு மேலோங்கி போறதுக்கோ, அரசியல்வாதிகளை பயன்படுத்தி நல்லது செஞ்சுக்கிறதுக்கோ இவங்களுக்கு, இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வழிபாடு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க எந்த பேர் உள்ளவர்களை இந்த 4 நட்சத்திரக்காரங்க அவமானப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க கிட்ட நெருங்கி பழகும் போது நிறைய நான் சொன்ன விஷயங்கள் இவங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதாவது சிவா, சிவசுப்பிரமணியம், மாணிக்கம், ராஜா, ஜோதி, சபரி, மலைச்சாமி, சூர்யா, சூரியன், கதிரவன், ஆதித்யா, அக்னி, ராஜமாணிக்கம், ஈசன், அண்ணாமலை இது போன்ற சிவ சூரிய பேர் கொண்ட நபர்களோட இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும், அனுச நட்சத்திரக்காரங்களும், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த பேர் உள்ளவங்களை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும். இந்த பேர் உள்ளவங்க கிட்ட தான் இவங்க அதிகமா பழகுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு எந்த மாதிரியான நட்சத்திரக்காரங்க உதவியா இருப்பாங்க, எந்த மாதிரியான நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரம், உத்திர நட்சத்திரக்காரம், உத்திராட நட்சத்திரக்காரம், சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப உதவியா இருப்பாங்க. யாருக்கு? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சிம்ம லக்னம், சிம்ம ராசி இவங்களை இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவமானப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது வருமான ரீதியான தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. அவங்களை சித்திரவாதம் பண்ற மாதிரி பண்ணுனா இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முதுகெலும்பு வலி, இருதய கோளாறு, வருமானம் நின்று போறது, அரசாங்க உத்தியோகத்துல இருந்து அது ஏதாவது ஸ்டக்காகி நிக்கிறது, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர வேண்டிய வருமானம் நிக்கிறது, தகப்பன் இருந்து வர வேண்டிய சொத்து பணம் இது மாதிரியான விஷயங்கள் நிக்கிறதுலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கும் நீங்க நெகட்டிவ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோய்கள் எது மாதிரியான நோய்கள் வரும்னா, இருதய கோளாறு, முதுகு தண்டுவட பிரச்சனை, கண் கண்ணாடி அணியும் நிலை, தலைவலி, அடிக்கடி தலைவலி வருது, காய்ச்சல் வருது, முடி கொட்டுறது, ஜீரண கோளாறு பாதிக்கப்படுறது, தந்தை வழியில என்ன மாதிரியான நோய்கள் இருந்துச்சோ அந்த மாதிரியான நோய்கள் இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எந்த மாதிரியான மின்சக்தியுடைய பொருட்களை வீட்டுல வச்சுக்கலாம், இவங்க பக்கத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, கோதுமை சார்ந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா செந்தாமரை மலரை அடிக்கடி பூஜைக்கு பயன்படுத்துறது, தேக்கு மரத்தை வீட்டுல வச்சு வளர்த்துறது, தென்னை மரத்தை வளர்த்துறது, சூரியகாந்தி பூச்செடி வளர்க்கறது, சாமந்தி பூச்செடி வளர்க்கறது, மாணிக்க கல் அணிஞ்சுக்கிறது, தாமிர உலோகம், மிளகு,
மூங்கில் மரம், இலுப்பை மரம், மயில் இறகு, கர்டனின் இறகு, சிங்கத்தின் முடி, ஆரஞ்சு வண்ண உடை, இதெல்லாம் வந்து இவங்க அடிக்கடி வந்து பயன்படுத்தினாங்கன்னா இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆன்மீக பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தினமும் அதிகாலையில சூரிய வழிபாடு செய்யறது, கோதுமை தானம் கொடுப்பது, சப்பாத்தி செய்து நாய்க்கு உணவாக தருவது, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க பணம் ரீதியா உதவிகள் செய்யறது, அவங்களுக்கு சில சப்போர்ட் செய்யறது இவங்களுக்கு உதவியா இருக்கும். இவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை நடக்கிறது, அப்பா வழியில இருந்து வர வேண்டிய பணம், சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, முதல் குழந்தை கரு உருவாகிறதுக்கு இந்த சூரியனோட நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க யாரு அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உதவுனா அவங்களுக்கு அது ஒரு பரிகாரமா அமையும். அப்புறம் தந்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, தந்தை உயிரோட இல்லைன்னா இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க தந்தையோட போட்டோவுக்கு செந்தாமரை மலர் வச்சு விளக்கு போட்டு அவங்களை கும்பிடும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேடி வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்யறது, கும்பகோணம் சூரியனார் கோயில் ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாட்டுட்டு வர்றது, ஆதித்ய ஹிருதய மந்திரம் படிப்பது, படிக்க தெரியலனா யூடியூப்ல போயிட்டு ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை ஹெட்போன் போட்டு கேட்கறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தந்தை வயது உடைய அப்பா மாதிரி இருக்காங்க, அப்பா இறந்துட்டாருன்னா அப்பா வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு உதவிகள் செய்யறது, மருத்துவ செலவு செய்வது, மாமனார் இருந்தாருன்னா மாமனாருக்கு சேவை செய்யறது, மாமனாருக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, கிரிவலம் அடிக்கடி போயிட்டு வருது, சூரிய பெயரை கொண்ட சிவநாமத்தை கொண்டவங்களுக்கு உதவிகள் செய்யறது, இதெல்லாம் வந்து இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும், எளிமையான பரிகாரமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய மின்சக்தி உடைய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும் சூரிய உரையில் அரச மர கொழுந்து அரைச்சு பால்ல கலந்து குடிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோதுமையை நீரில் ஊற வைத்து முளை கட்டி சாப்பிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரிய ஓரையில தசமி திதியில பாத்தீங்கன்னா கோதுமையை பரப்பி அது மேல விளக்கு போட்டு சூரிய நாமங்களையும் சூரிய மந்திரங்களையும் ஆதித்ய ஹிருதயத்தையும் படிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்லது நடக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாந்திரிக வழி என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தாமரை மலரை போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வடச்சட்டியில போட்டு நல்லா கருக்கி அது ஒரு மை பதத்துல கொண்டாந்து அதுல கொஞ்சம் நெய் சேர்த்தி அந்த மை எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு வரும்போது சூரியன் அப்படிங்கிற கிரகம் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நேர்மறையா நடக்கிறத பார்க்கலாம். என்ன நேர்மறையா நடக்கிறத பார்க்கலாம். இந்த நான் சொன்ன இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இருக்காங்க, இல்ல ஒரு கடை கட்டி வாடகைக்கு விட்டு இருக்காங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்காங்க, அரசாங்கத்தில இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும், தகப்பன் வழி சொத்து எனக்கு வரணும், தகப்பன் இருந்து பணம் எனக்கு கிடைக்கணும், அரசு உத்தியோகத்துக்கு நான் போகணும், சொந்த தொழில் அப்படின்னாலே சூரியன், சொந்த தொழில் வச்சு நான் நல்லபடியா முன்னேறணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த மந்திரங்களையும் இந்த மையையும் பிளஸ் வந்து சூரியனார் கோயிலையும் இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கும் போது வீடியோல முன்னாடி சொன்ன விஷயங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு நேர்மறையா நடக்கும். இப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன, அப்பா வழி சொத்து கிடைக்காது, அப்பா வழி பணம் கிடைக்காது, அப்பாவால எந்த பிரயோஜனமும் இருக்காது, அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணி தோத்து போவீங்க, நிறைய கடன் வாங்கி கடன்காரனா இருப்பீங்க, முதல் குழந்தை கரு கலைஞ்சிருக்கும், முதல் குழந்தையோட வாழ்க்கை சரியில்லைன்னு கவலைப்படுவீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கும் ட்ரை பண்றேன்னு பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க. சோ இதெல்லாம் நெகட்டிவா நடக்கும். சோ இந்த பாசிட்டிவான பரிகாரங்களை பண்ணிக்கும் போது உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். முக்கியமா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி கடனை வாங்காம இருங்க. கடன் வாங்காம இருந்தீங்கனாலே நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் இன்னொரு கடன், அந்த கடன் இன்னொரு கடன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். பரிகாரங்க அப்படிங்கிறது கோயில்ல போய் செய்யறது தான் பரிகாரம் கிடையாது. இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் அப்படிங்கிற கிரகம் நெகட்டிவா வேலை செய்யும். ஏன்னா இந்த 4 நட்சத்திரக்காரங்க போன ஜென்மத்துல சூரியனுடைய காரகத்துவமாகிய பொருட்கள் மீதும் ஆட்கள் மீதும் நெகட்டிவான சிந்தனைகளை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது கிடையாது. அதாவது சூரியனுடைய வேலையை போன ஜென்மத்துல நீங்க அதிகமா செஞ்சிருப்பீங்க. அதாவது வேலைனா கர்மா, சூரியனுடைய கர்மா. சூரியனுக்கு சில வேலைகள் இருக்கு, அரசாங்க வேலையை பார்க்கறது, அரசாங்க உத்தியோகத்தை பார்க்கறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, முதலாளிக்கு வந்து நேர்மையா இருக்கிறது. நேர்மை அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நீங்க போன ஜென்மத்துல அதிகமா செஞ்சிருப்பீங்க. அதுல சில நெகட்டிவ் செஞ்சிருப்பீங்க. அந்த நெகட்டிவ் சரி பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதியில இந்த ஜென்மத்துல பிறக்கிறீங்க. சோ நீங்களா இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா பிடிச்சிக்கங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும், நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். சூரியனுடைய வழிபாடு அதிகமா பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதும் உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியா உயர்றதையும் நீங்க கண் கூட பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி நட்சத்திரத்துக்கான பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எளிய பரிகாரங்களையும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல மீதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றேன். நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லித்தரேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.